வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மற்றும் உலகளாவிய தொழிற்சந்தை சேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டியெழுப்புவதே நாட்டிற்கு தேவையானது என்று பிரதமர் தெரிவிப்பு. நாட்டை பாதுகாப்பதில் பாதுகாப்பு படைகள் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியகொண்டா சுட்டிக்காட்டு. யாழ் மற்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதற்கான முன்மொழிவுகளை சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ள அரசாங்கம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியான்மர் அகதிகளின் நிலைமையினை அறிந்து கொள்ள சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மற்றும் உலகளாவிய தொழிற்சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டியெழுப்புவது நாட்டிற்கு தேவையானது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்து மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் கல்வி முறையினூடாக வெறும் பின்னடைவை சந்திக்காது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அரசின் இலக்கு என்பதுடன் எமது இளையோரின் திறன்களை பூரண வேலைவாய்ப்புக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய நபர்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதேபோல் தொழில் முனைவோர் திறன் கொண்ட தொழிற்படையணியாக இருக்க வேண்டும். இதன் மூலம் தொழிற்சந்தைக்கும் இளையோர் சமூகத்திற்கும் இடையே காணப்படும் திறன் பரஸ்பரத்தை குறைக்க முடியும். தொழிற்கல்வி, கைத்தொழில் கல்வி அல்லது தொழில் சந்தைக்கு நேரடியாக தொடர்புபடும் பயிற்சி சந்தர்ப்பங்களை அதிகளவானோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடசாலையிலிருந்து 3ஆம் நிலை மட்டம் வரை இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தமது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். தொழில்துறை மற்றும் கைத்தொழில் துறையில் இளைஞர் யுவதிகளுக்கு உயர் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். நாட்டை பாதுகாப்பதில் இராணுவ பணிகளில் முதன்மையான பங்கிற்கு பாதுகாப்பு படைகள் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியகொண்டா தெரிவித்தார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் நேற்று மாலை நடைபெற்ற கடற்படையின் கடல் தொழில் அணிவகுப்பில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களுடன் பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்த அரசு அதிகபட்ச முயற்சிகளை எடுத்து வருகிறது என்றார். கூடுதலாக நமது நாட்டை பாதுகாப்பதில் இராணுவ பணிகளின் முதன்மை பாத்திரத்திற்காக எங்கள் பாதுகாப்பு படைகள் பிரத்யேகமாக பயன்படுத்துவதை நாங்கள் உறுதி செய்கிறோம். வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் ஆயுத படைகளின் கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்ய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலக்கு ஆட்சேர்ப்பை செயற்படுத்தல் மற்றும் பணியாளர் தேர்வில் அளவை விட தரத்தில் கவனம் செலுத்துதல் என்றும் அவர் கூறியிருந்தார். பாதுகாப்பு செயலாளரை மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்காக அவர்கள் செய்த உயர்ந்த தியாகங்களுக்காக போர் வீரர்கள் என்றும் நாளையும் மற்றும் எப்போதும் கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள் என்றார். அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள சிறப்பு டிஜிட்டல் முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க GOVPAY எனப்படும் சிறப்பு டிஜிட்டல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருடாந்தம் 1% முதல் 1.5% வரை பணத்தாள்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வீணாக செலவிடப்படுகிறது. பணத்தை பயன்படுத்தி செலுத்தப்படும் கொடுப்பனவுகள் மோசடி மற்றும் ஊழலை அதிகரிப்பதற்கும் பணம் செலுத்தும் செயல்பாட்டில் திறமையின்மைக்கும் வழிவகுப்பதால் அரசு நிறுவனங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளன. டிஜிட்டல் கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பது மனித உழைப்பை குறைக்கும், முறைகேடுகள் மற்றும் ஊழலை அகற்ற வழிவகுக்கும் என்பதோடு பொதுமக்களுக்கு வசதியான சேவைகளை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று காலை வரை 75,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி எனவும் 43,000 மெட்ரிக் டன் நாட்டரிசி என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட காலத்தை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. கடந்த 27ஆம் தேதி காலை வரை 72,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தினூடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை விரைவாக விடுவிக்க உணவு பரிசோதகர்கள் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சுங்கத்துறை விசேட முறையொன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அதன் மேலதிக பணிப்பாளரும் சுங்க ஊடக பேச்சாளருமான சீவலை அருகொட தெரிவித்தார்.
பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களின் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா, நேபாளம், பிரேசில் மற்றும் 20 நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் நாட்டிற்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நாடுகளுக்கான தூதுவர்களோ உயர்ஸ்தானிகர்களோ நியமிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா, இந்தியா, ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கும் செயற்பாடு மந்தகதியில் இடம்பெறுவதன் காரணமாக பதில் தூதுவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இலங்கைக்காக சுமார் 60 தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் வெளிநாடுகளின் துணை தூதரகங்கள், பொது அலுவலகங்கள் நிரப்பப்பட்டுள்ள போதிலும் அவர்களின் 1/3 பகுதியினருக்கு உயர் அதிகாரிகள் இல்லாமை நெருக்கடியை உண்டாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்மொழிவுகளை அரசால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் சர்வதேச நிறுவனங்களிடம் கோரியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா, மாலத்தீவு, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை. மேலும் இலங்கை விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலைமனுக்களை கோரியுள்ளதோடு எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரையில் விலைமனுக்களை சமர்ப்பிக்க முடியும். கட்டுநாயக்கா விமான நிலைய கட்டடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதியத்தின் நிதி உதவியோடு முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் காலக்கெடு ஜனவரி 29ஆம் தேதியன்று முடிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமையினை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி எல்டிபி தெகிதனிய ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் மியான்மரில் இருந்து படகில் வந்த 115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டதோடு கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ளவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கடந்த 26ஆம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தது. எனினும் குடியவரவு குடியகல்வு கட்டுப்பாடர் நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்ததற்கமைய புகலிட கோரிக்கையாளர்களை அணுகுவதற்கு அனுமதி வழங்குவது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சரின் ஊடாகவே என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரினால் வாய்மொழியாக இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டதாகவும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்து பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் தடையின்றி குறித்த அகதிகளிடம் செல்வதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடிதத்தில் கோரியுள்ளது.